இந்த ஆதி அன்பு என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் அது மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். மறக்க முடியாத ஒரு புது உறவு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, அப்படி பல உறவுகள் மனுஷ ரீதியாக சந்திப்பாங்க. அது பிடிக்கல, அது பெரிய தழும்பு உண்டாக்கும். நான் நினைத்தது போல் இந்த மனுஷன் இல்லைன்னு சொல்லும் மனைவியை பார்த்து, இப்போ கணவனை பார்த்து எப்படி அந்த அம்மா சொல்லும். அந்த ஐயாவை கேட்டால் அவர், ஐயோ நான் கல்யாணம் பண்ணுறப்போ வேறு மாதிரி நினச்சேன். இல்லை, ரெண்டு பேருமே நகைச்சுவை சொல்கிறப்ப சொல்லுவாங்க, சரீரத்தோடு வச்சு அப்போ இருந்தால் மாதிரியா இப்போ இருக்கிறீங்கன்னு. ஆனால் ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறது, இது மனிதர்களுடைய அன்பு பல குறைகள் கொண்டது, கரும்புள்ளிகள் கொண்டது. நிறைவுகள் கொஞ்சம் இருக்கும், குறைவுகள் கொஞ்சம் இருக்கும். குறைவுகளை பார்த்து பயணப்பட்டால் ஒருத்தர் கூட நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. நம்முடைய குறைகளை கர்த்தர் பார்த்துருப்பார் என்றால், இதெல்லாம் உதவாது, இதெல்லாம் உதவாக்கிற, இதெல்லாம் தருதல்ல, இது தேராது, அப்படியெல்லாம் கர்த்தர் நினச்சிருப்பார்னா உலகத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறது கஷ்டமாக இருக்கும். இந்த இத்தனை பேரை கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தார் என்றால் நம்முடைய சிந்தை தெய்வீகமாக மாறணுன்றதுக்கு சொல்ல வரேன். ஆதி அன்பு எப்பொழுது வரும் என்று கேட்டால், என்னை போலத்தான் பிறன், என்னை ரட்சித்தாரே, என்னை கர்த்தர் சந்தித்தாரே, என்னை விட அந்த மனுஷன் கெட்ட மனுஷன் இல்லை. சிலர் ரட்சிப்பை கூட ரொம்ப அசட்டையாக பெரிய விதமாக சொல்லுவாங்க. என்னென்னா, அதெல்லாம் ரட்சிக்கப்படாது, அதெல்லாம் ஜென்மத்துக்கு ரட்சிக்கப்படாது, அது கட்டையில் போகிற வரைக்கும், பொட்டியில் வைக்கிற வரைக்கும் ரட்சிக்கப்படாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசுகிறது கர்த்தருடைய மகிமையை நம்ம திருடுகிறோம், தேவஸ்தானத்துக்கு நம்ம உயர்த்துக்கிறோம். வேதம் திட்டமாக சொல்லுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது, எவனையும் கர்த்தர் ரட்சிக்க வல்லவன். இந்த ஆதி அன்பு உங்களுக்குள்ளே இருக்க இது ஒரு தனி, இதுக்கு எந்த விதமான டெஃபினிஷனும் கிடையாது, எந்த குறிப்பு வரைக்கும் கிடையாது. ஆதி அன்புக்கு நீங்கள் தனியே இருக்கிற பொழுது உங்களுக்குள்ளே இது நான் சொல்கிறது உங்கள் ஜெபத்துக்கு அப்பால்பட்ட காரியம், உங்கள் தேவைகளுக்காக நம்ம செய்கிற ஜெபத்துக்கு அப்பால்பட்ட காரியம். நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு இடம் இது. ஆண்டவரே என்னை ரட்சித்தீர, நேரெல்லாம் பார்த்து ஜெபிக்கிறவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. வேலைக்கு போனால் 9 மணி இருக்குது, 9:50க்கு ஒரு வண்டி இருக்குது, ட்ரெயினோ பஸ்ஸோ, கொஞ்சம் ஜெபிச்சுட்டு போகிறேன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்று செய்யலாம், போயிடுங்க, பஸ்ஸுக்குள்ளேயோ ட்ரெயின்குள்ளேயோ உட்காந்துருங்க, கண்ணை மூடுங்க, தூங்காதீங்க, இந்த படிவத்துக்குள்ளே வாங்க. எவ்வளோ நேரம் ஜேர்னியோ அவ்வளோவும் நீங்கள் கர்த்தரை ஆதாயப்படுத்தலாம், கர்த்தருக்காக இந்த நேரத்தை ஆதாயப்படுத்தலான்னு சொல்லவர். 1 மணி நேரம் பயணமா, சிந்தையை இது ஒருமுகப்படுத்தி கண்களை மூடி அமர்ந்து பாருங்கள். டைம் இல்லைன்னெலாம் இல்லை, எவ்வளோ தூரம் பயணப்பட்டாலும் அந்த பயண நேரங்கள் நமக்கு கர்த்தருக்காக செலவு செய்யலாம். நான் அனுபவத்தை சொல்கிறேன். எவ்வளோ தூரம் நம்ம பயணப்படுகிறோம், எவ்வளோ நாட்கள் நம்ம பயணப்படுகிறோம், எவ்வளோ நேரங்கள் நம்ம பயணப்படுகிறோம், அத்தனை நேரமும் ஆயத்தத்தோடு முன்னே கிளம்பி இருக்கை கிடைக்கும் என்றால் அது உங்களுக்கு ஜபார. யாரும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆதி அன்பு, என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே, எப்படியான மனுஷன் நான், எப்படிப்பட்ட மனுஷன் நான். இந்த ஆதி அன்பை நினைக்கலன்னா வாழ்க்கை ரொம்ப கசந்துரும் ஐயா, ரொம்ப ரொம்ப விசனமாயிடும். சரி, என்னை ரட்சித்தார் இல்லை. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு சில ஜனங்கள் குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்படுவார்கள், பிணைக்கப்படுவார்கள். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, சத்தியத்தை அறிந்தோ அல்லது கிருபையை அறிந்தோ, கர்த்தருக்குள்ளே வருவதுக்கு முன்பு கூட இந்த திருமணங்கள்லாம் நடந்திருக்கும். ஆன திருமணத்தை உடச்சிக்கணும்னு வேதம் சொல்ல, உடைக்காது இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. ஆனால் இது ஒரு சவாலாக, இது ஒரு தொந்தரவாக இருக்கிறது. துணைகளுக்குள்ளே ஒரு தொந்தரவு இருக்கிறது. இந்த மனுஷனை பார்த்தா எரிஞ்சு விடுது அந்த அம்மா, அந்த அம்மாவை பார்த்தா இந்த ஐயா எரிஞ்சு விடுறாரு, வார்த்தைகள் வீசி எரியப்படுகிறது, கட்டுப்பாடே இல்லை. அந்த அம்மா அழுவோம், இல்லை அந்த அம்மா பேசுகிற இவர் வசனப்படுவார். இப்படி கை மாறுகிற அளவுக்கு போகிறதுக்கான காரணம் கிறிஸ்தவ குடும்பங்களே சொல்கிறேன். இல்லை ஆவிக்குரிய குடும்பங்கள் இன்னும் அவலட்சணத்தை பிறப்பிக்கிறதாக என்ன செய்கிறது, இவங்க புருஷன் முன்னாடி போடுற சண்டையில் பிள்ளைகள் ஒரு தனி எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளுகிறாங்க. இது வழியை எடுத்துக்கிறாங்க அவங்க. இதில் இயேசுவும் இருக்கிறார், சபையும் இருக்கிறது, வெண் வஸ்திரமும் இருக்கிறது, ராஜ வஸ்திரமும் இருக்கிறது, கல்யாண வஸ்திரமும் இருக்கிறது, நம்முடைய வஸ்திரம் அழுக்காகிற வஸ்திரமும் வீட்டுக்கு பயன்படுத்துகிற வஸ்திரமும் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இத்தனை காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் துணிகரமாக செய்கிற பொழுது நீங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படுகிற கேஷுவல்ஸில் இருக்கிறீங்க. லுங்கி கட்டுறவங்க, நைட்டி போடுறவங்க, வீட்டில் வஸ்திரம் இருக்குது இல்லையா, நினச்சத்தில் உட்காருவீங்க, நினச்சத்தில் எழும்புவீங்க, மீனை வெட்டுவீங்க, கறியை வெட்டுவீங்க, அதுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கும், கேஷுவல்ஸ். நினச்சதெல்லாம் செய்கிறீங்கன்னா அந்த வஸ்திரம் வந்துடுது ஆவிக்குரிய வாழ்க்கையில். நீங்கள் ஆலயத்துக்கு வருகிற பொழுது அந்த வெண் வஸ்திரம் மன்னிச்சிருங்க, அதை நான் சொல்ல. எப்படி வரீங்க?
நல்லா குளிச்சுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வரீங்க, யாரும் பார்க்கணும்ல. அது நம்முடைய பழக்கமாகவே ஆயிடுச்சு, நம்முடைய பழக்கமாகவே ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? எல்லா இடத்துலையும் உட்கார முடியாது உங்களால். பேண்ட்டு போட்டிருக்கீங்க, பட்டு புடவை கட்டியிருக்கலாம், ஏதோ ஒரு வஸ்திரம், நல்ல வஸ்திரம், அது உடுத்தி அயன் பண்ணி எல்லாம் போட்டு வர்றது. கண்ணெட்டில் உட்கார மாட்டாங்க இல்லையா? நினச்சதை செய்ய முடியுமா? ஆலயத்துள்ள பேசுறது கூட பயந்து, வா வீட்டுக்கு வச்சுக்கிறோம் உன்னை, பிள்ளையோ பையனோ பொண்ணோ மனைவியோ புருஷனோ எது இருந்தாலும் என்ன நினைக்கிது, ஒரு தடை செய்து அது சுற்றுச்சூழல், நம்ம அடிக்கிற வஸ்திரம், இதுக்கப்புறம் கல்யாண வஸ்திரம் ஒன்று இருக்கும். இது ஒரு நம்ம சபையில் இந்த ட்ரெஸ்ஸு கட்டுப்பாடு இல்லை. ட்ரெஸ்ஸு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா நடமாடும் தங்க கடையாக இருக்கும், நகங்காடும் துணி கடையாக இருக்கும். வஸ்திரத்தில் ஒன்றும் இல்லை, அதில் ஒரு மாய்மாலை வந்துடும். அங்கே போனோடனே அது ஒரு ஆவி வந்து இறங்கும். சொந்த பந்தங்கள், சுற்று நட்பு, அங்காளி பங்காளி, மாமா மச்சான் எல்லாரையும் பார்த்தோன்னே நம்முடைய படைப்புகளை சொல்லுவோம், நம்முடைய திறமைகளை காட்டுகிற இடமா. எவனோ கல்யாணம் பண்ணின்னு இருக்கான், இங்கே எத்தனை வீடு வாங்கினேன், எத்தனை வீடு கொடுத்தேன், எத்தனை வீடு நிலத்தை வாங்கினேன், நகையை வாங்கினேன், பாதி நகை பார்த்தாலே தெரியும், இது எப்போ வாங்கினேன், அது அப்போ வாங்கினேன். இதெல்லாம் எவ்வளோ நல்லா ஓடும். ஆண்கள் தன்னுடைய புய பலத்தை காட்டும்படி பேசுவார்கள், பெண்கள் தம்முடைய பராக்கிரமத்தை காட்டும்படி ஆடை ஆபரணங்களால் பேசுவாங்க. அதே அது ஒரு பேசும் பொருளாகும். அவன் மாப்பிள்ளை இருக்கிற இடமே தெரியாது. இப்படியெல்லாம் கலக்கிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? கல்யாண வஸ்திரம் இது சபைக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. பேச்சும் சொல்கிறேன், அங்கே அது வேறு மாதிரி இருக்கும், அங்கே ஒரு சம்பாஷணைலாம் வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் தவறு கரெக்டெல்லாம் சொல்ல மாட்டேன், நடைமுறை. உங்கள் அலுவலகத்துக்கு போகிறீங்க, அது சீரோட அல்லது அங்கு வேறு மாதிரி இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறேன், எத்தனை வஸ்திரங்கள் நம்ம ஒரு வாரத்துக்கு கழட்டி மாட்டுறோம்னா இத்தனை பகுதிகள் ஒரே நாளிலே மாட்டி கழட்டுறோம். திடீர்னு கல்யாணம் ஞாபகம் வந்துடும் மனுஷனுக்கு. மோசையுடைய சகோதரிக்கு வந்த மாதிரி போய் உன்னை கட்டினேன்னு அந்த மாதிரி சொல்ல. அப்படி மோசையின் கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லையா? உனக்கு இருக்கிற அறிவுக்கு அழகுக்கு எவ்வளோ அந்த பொண்ணு ஏன்டா கட்டினேன்னு. வீட்டில் எத்தனை பசங்களாம் பெருசாக இருக்கும். அந்த அம்மா தனியாக மாட்டுச்சுன்னா அவங்க வீட்டார் சொல்லாங்க, இவனை போய் கட்டினியே. இதை கேட்டு அசைக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க. நிச்சயமாக திருமணத்துக்கு முன்னாடி அசைக்கப்படாது இருக்கிறவங்களும் திருமணத்துக்கு பிறகு இந்த சொற்றொடர் இருக்கலும் நம்மால் பர்ஃபார்மன்ஸாக அசைக்கப்பட்டுரும். அந்த அம்மா பர்ஃபார்மன்ஸ் அசைக்கப்பட்டுரும். ஆமாம், சமையலில் குறை இருக்கும், நிறைய இருக்கும், அதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுக்கு மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. உங்கள் வாழும் திறனில், உங்களுடைய வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு என்ன ஆகும்னா ஒரு குலுங்கிடும் குழுமமே. நீங்கள் எங்கேயுமே போகலன்னா கூட ஃபோனில் வரும், போய் எந்த மனசனை கட்டினேன். அந்த திருமணத்தை நொந்து கடைசியில் உங்கள் திருமண வஸ்திரம் அடிக்கடி கிழிஞ்சிரும். அப்புறம் வேலை சரியாக இருக்காது. வீட்டில் மனைவியோடு போராட்டம் வச்சுருக்கிறவனுக்கு கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாது. கணவனோடு வச்சிருக்கிற ஒரு நல்ல உறவை வச்சு தான் பெண்களுக்கும் சொல்கிறேன், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். புருஷனை ரொம்ப திட்டுற பெண்மணி நிறைய தேவையில்லாத செலவுலெல்லாம் மாட்டிக்குவாங்க. ஏதோ அவன் பாவி தான், நான் அவர்களுக்கு அட்வொகேட்லாம் இல்லை சொல்கிறேன். அந்த மனசே உங்களோட இணைச்சிட்டாரா, அந்த மனுஷனுடைய எல்லா துன்மார்க்கத்துக்கும் நீங்கள் உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளணும். அது எப்படி ஐயா அப்படின்னா முடியாது. விவேகம் உங்கள் கற்புள்ள நடக்கையில், மனைவியானவளுடைய கற்புள்ள நடக்கையில் புருஷன் சந்திக்கப்படுவான், புருஷனுடைய விவேகமுள்ள நடையில் மனைவி சந்திக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பிரகடனப்படுத்துகிற பொழுது உங்கள் ரட்சிப்பை வைத்து அந்த மனுஷனுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி பெற்றுக்கொள்ளக்கூடும் என்று தான் நான் வேத வசனத்தினோடு சொல்லுகிறேன். இல்லை, அது பார்த்தாலே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது சேட்டைகள் அதுக்கு மேலே இருக்குது. நியாயமான கோரிக்கைகள் இருக்கும், எல்லாத்துக்குமே நிருபங்கள் இருக்கும், எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கும் அந்த மனுஷனை நீங்கள் வெறுக்கிறதுக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அன்பு சகலத்தையும் தாங்கும். நீங்கள் லவ் பண்ணி கட்டினீங்களோ, நீங்கள் ஜவ் பண்ணி கட்டினீங்களோ, கல்யாணத்துக்கு அப்புறமாவது வர அன்பு கரெக்டாக இருக்கணும். சரி, முன்னே கர்த்தர் அறியலையா, முன்னே தெரியல, இப்போது வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற அன்பு இல்லை, இது வாழ்நாள் முழுவதும் இந்த அன்பு இருக்கணும். வம்பு ஐயா, இது வம்பு, அது அன்பே கிடையாது. எனக்கு அன்பு கிடைக்கல, எனக்கு ஆறுதல் கிடைக்கல. நீ அன்பு காட்டியிருப்பீங்களா யார்கிட்டையாவது? அவுட் ஆஃப் மேரேஜ் காட்டுவாங்க, விவாக வட்டத்துக்கு வெளியில் போய் காட்டக்கூடும். எவ்வளோ அதிருப்தியாளர்கள் சுற்றி கொண்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஆதி அன்பு, இதுக்குள்ளே வந்துட்டா யாரையும் வெறுக்க மாட்டீங்க. சரி, அவங்க இந்த டைமில் இப்படி தான் இருப்பாங்க, பரவாயில்ல,
உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, நான் சொல்கிறது எந்தெந்தோ உறவு கொடுப்பாங்க, மனைவி என்ற உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, கணவன் என்ற உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை.